அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நிர்வாகம், பொது பொறுப்பில் இருக்கவங்க, புது ரத்தம் பாய்ச்ச போகிறவங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கோபியை தெரியும். இன்றைக்கி இருக்க கோபியை தலைவராக இருக்கட்ட கோபியை தெரியும். எனக்கு ரைட்டர்ஸ் யூனியன் தெரியும், டைரக்டர்ஸ் யூனியன் தெரியும். ஓகே, கோபி எப்படி தெரியும்னா, நான் எலிசார் படத்தில் நடிப்பேன். அவர் ஏதாவது கட் பண்ணி இது வேணாம்னா கோபி சார் நல்லா இருக்கும்பார், வச்சுக்கல்லாம்பார். ஒரு தடவை பாயசம் சொல்லி 3 தடவை பாயசம் சொன்னால் 3 தடவை பாயசம் சொன்னால் நல்லா இருக்குது வச்சுக்கல்லாம்பார். சாயந்தரம் போய் சார் ஒரு தடவை பாயசம் சொல்லையிலே கட் பண்ணார் சார், நான் 3 பாயசம் போட்டிருக்கேன் பார். சூப்பர். இது மனங்குத்தி பறவைலேருந்து தேசிங்கிறாலேருந்து இருக்கும். என் தம்பி எனக்கு அந்த சீனையும் வச்சுருக்கேன், இந்த சீனையும் வச்சுருக்கேன், எல்லா சீனையும் வச்சுருக்கேன்னு ஒரு எடிட்டராக அந்த படத்தில் வேலை பார்க்குற எடிட்டராக எனக்கு சப்போர்ட்டிவாக, இல்லைண்ணே அதில் உள்ளே வந்துச்சுன்னே அதெல்லாம் தூக்கிட்டேனே இதெல்லாம் தூக்கிட்டேனே உங்களுக்கு வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லுவார். என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் எனக்கு கிடைக்கல. என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் கிடைக்கல. தம்பி பேட்செல்லாம் வேணாம்டா, நீ தான் தலைவர் ஆகிட்டே, உனக்கு எதுக்கு பேட்ச்சு? மண்டே பார்த்தா தான்டா காசு, உனக்கு எதுக்கு பேட்ச்சு? சினிமாவில் நான் ஒரு ஸ்டோரி டெல்லர், நான் ஒரு கதை நல்லா சொல்லுவேன். அப்படி தான் நான் வந்தேன். கதை சொல்ல வந்ததுக்கப்புறம் டைரக்ஷன், நீ சொல்கிற கதையை நீ எடுத்துறியா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது க்ளோஸ்னா என்ன, மிட்டுனா என்ன, ஒயிட்னா என்ன, ஒரு அளவும் தெரியாது. புரியுங்களா? உண்மையாக தானே சொன்னாங்க. இதெல்லாம் இப்போ கற்றுக்கிறது. நீ டைரக்டராக சேரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரு. யார் சேர்க்குறது? 7 வருஷம் 9 வருஷம் வாட்செல்லாம் அடை வச்சு சாப்பிட்டாச்சு, ஒன்றுமே சேம் இல்லை. அப்புறம் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸில் சுந்தர்சி சாப்பிட்ட சேர்ந்தாச்சு. எனக்கு பிரச்சனையே எடிட்ரு தான், தெரியுமா உங்களுக்கு? எனக்கு பிரச்சனை எடிட்ரு தான். அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அசிஸ்டண்ட் டைரக்டரு போய் சேர்ந்தாச்சு. சுந்தர்சி சார் 14 அசிஸ்டண்ட்டு. அப்படியே போய் நிற்கிறேன். 2 மணி ஆச்சு, நைட்டு 2 மணி. திருப்பி சாய் சுரேஷ் சார் எடிட் பண்ணிகிட்டே இருக்கார். சாப்பிட்டு படியான்னு ஏதோ புரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டேன். ஜெமினியில் குளிர்து, ஏசி. பின் பேக்குன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா? பின் பேக்கு, ஸ்டீன் பேக்கில் பின் பேக்கு, நெகட்டிவ்லாம் கட் பண்ணி போடும். பின் பேக்கு அதை பார்த்தா எனக்கு போர்வ மாதிரியே தெரியுது. உள்ளே இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு காலையில் வச்சிருந்து பொத்தி படுத்துட்டேன். பின் தானே, ஒயிட் கலரு, அந்த நம்ம இது மாதிரி இருக்குங்களா சார், இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்களா, நல்லா இருக்கும். பொத்தி படுத்தா குளிருக்கு நல்லா இருக்கும். படுத்துட்டேன். காலையில் ஜெமினி லேப்லேருந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. இதுலையா படுக்கிறதுன்னு. எனக்கு பேட்டாவே இல்லை. இந்த பையில நீ ஏன் படுத்த? நான் இதானே சார் நல்லா இருக்குது படுத்தேன்னு. நீ போய் ஆஹா சோழி முடிஞ்சு. பாலகோபி சார் இதில் ஏயா படுத்தேன்னு. இங்கே இருக்கார் பாலகோபி சார். அதில் ஏயா படுத்த? சரி சார், சரி பார்த்துக்கலாம். நமக்கு 100 படம் சுந்தர்சி சார்ட்டு. மணிவன் சார்ட்டை எப்போ கேட்டாலும் அவராக புது பேண்ட்டை சட்டையை போட்டு அவராக போயிடுவார். இந்த பேண்ட்டை கழட்டி கொடுங்க கண்டினியூட்டின்னு. நாளைக்கு வரண்டான்னு போனார், வரவே இல்லை. ஃபெர்னில் பேலஸ்லேருந்து வெளியே ரைட்டை விட்டு போய் காரில் ஏறினோம். திருப்பி வர்றாரு, வேறு பேண்ட்டு போட்டிருக்காரு. யூகே செந்தில் நம்ம போகிறேன், மிட்டில் க்ளோஸாக சார்ஜ் பண்ணுன்னு. இல்லைடா ஒய்டாக பண்ணுங்களா, பில்டிங்க்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருங்களா, பேசாமல் 1 லட்ச ரூபான்னா லோங்கில் பேண்ட்டு மாறிடுமையா கண்டினியூட்டி டைரக்டரியா சொன்னேன். பேசாமல் வழக்கம் நீ வேலையை பாருன்னு இப்படியே கிராஸ் பண்ண. அந்த சீன் வரும்போதெல்லாம் எங்கள் ஊர் தான் எனக்கு கண்ணு தெரியும். ஐயையோ அனுப்பிச்சுடுறாங்க, ஐயையோ அனுப்பிச்சு. சாய் சுரேஷ் சார் மிட்டில் கட் பண்ணு, அவர் ஒயிலில் கட்டணும். ஐயையோ போச்சேன்னு பெருமையாக சொல்லிக்கிறேன். கோச்சிக்கோட ஒரு எடிட்டருக்கு டைரக்ஷன் தேவையில்லை, ஆனால் டைரக்டருக்கு எடிட்டிங் தேவை. நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணால் எடிட்டிங்கில் பார்த்துக்கோன்னு சொல்லுவோம். எடிட்டிங்கில் பார்த்துக்கிறோமா பார்க்கலையா
டப்பிங்கில் பார்த்துக்கலாம். டப்பிங்கில் பார்க்கலையா, ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கணும். ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்க்கலையா, ஃபைனலில் பார்த்துக்கணும். அப்போ தான் சொல்லுவோம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம். அடுத்த படத்தில் வரவே வராது, அடுத்த படமே வராது. கோச்சுக்கிறாதே. கடவுள் புண்ணியத்தில் கேமராவை உருட்டி விளாண்ட பிள்ளையெல்லாம் இருக்குல்ல, என்ன தெளிவா மனசை படிக்கிறே பாருங்க. கேமராவை உருட்டி விளாட்றாங்கல்ல பிள்ளைய, அந்த கேமரா சின்ன வயசில் உருட்டி விளாடும்ல பிரசாத்தில், அதில் அவங்கெல்லாம் நம்மளுக்கு எடிட்ரு. நம்ம சும்மா பஞ்சத்துக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டு கூட அஜித் படத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத் எடிட்ரு. இந்த கேபினில் ஸ்ரீகர் பிரசாத், இந்த கேபினில் ரெட்டு, இந்த கேபினில் கன்னத்தில் முத்தமிட்டார். பாருங்கள், நான் எப்போ போனாலும் இந்த ராஜா மோகன் ஒரு எடிட்டர், அவர் நேஷனல் எடிட்டர், அவர் தான் வருவார். சொல்லுங்கம்மா, நான் திமிரு ரத்தம் ஓடுதில்ல, ஏன் உங்களால் வரமாட்டார்? இல்லை சார் இதை பண்ணுங்க சார். சார் வருவார். சார் மணி சாருக்கு தான் பண்ணுவார். இல்லை சார் பண்ணுவார் சார். நம்ம முகரக்கட்டைக்கு அவர் வர்றதே பெரிய விஷயம், நம்ம எடுத்த படத்துக்கு இது வர்றதே பெரிய விஷயம் அப்படிம்பாரு. சரின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்புறம் சரி வாங்க சார் அப்படின்னு. சார் இன்றைக்கி வர்றா சார். அவர் லேசாக பண்ணி நான் சிங்கிள் ஷாட்னு எடுத்தேன்ல, ஒய்டுன்னு எடுத்தேன்ல, லாங்குன்னு எடுத்தேன்ல, பூராத்தையும் கட்டி எறிகிற